ஹாய் காய்ஸ், இது உங்க காமிக் தமிழர். நம்ம தி ஷீப் டிடெக்டிவ்ஸ் மூவி பார்த்தப்போ எல்லாரும் லிலியோட காமெடி, மிஸ்டரி, இன்வெஸ்டிகேஷனை தான் என்ஜாய் பண்ணோம். ஆனால் இந்த மூவியில் ஒரு கேரக்டர் இருக்காரு. எப்போவுமே சிரிச்சா மாட்டார், யார்கிட்டையும் க்ளோஸ் ஆக மாட்டார், ஆல்வேஸ் தனியாக இருப்பார். அவர் பேசுகிற ஒவ்வொரு டயலாகும் ரொம்ப டீப்பாக இருக்கும். அவர் தான் செபாஸ்டியன். பட் ஒரு கேள்வி, ஏன் செபாஸ்டியன் இவ்வளோ கோல்டாக இருக்காரு? ஏன் அவர் மற்ற ஷீப் மாதிரி இல்லை? ஆக்சுவலி அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி ஹார்ட் பிரேக்கிங். இன்னைக்கு செபாஸ்டியனோட கம்ப்ளீட் லைஃப் ஸ்டோரியை பார்க்கலாம். செபாஸ்டியனோட ஸ்டோரி டென்புரூக் ஃபார்ம்ல ஆரம்பிக்கல. அவரோட ஸ்டோரி அவர் பிறந்த நாள்ல இருந்தே கஷ்டம்தான். செபாஸ்டியன் ஒரு பிளாக் கிராம், நார்மல் ஒயிட் ஷீப் மாதிரி இல்லை. அவரோட பிளாக் வூல்னால சின்ன வயசுலேயே அவர் டிஃப்ரெண்ட்னு பார்க்கப்பட்டாரு. ஒரு ஃப்ளாக்ல இருந்தாலும் அவருக்கு பிலாங்கிங் ஃபீலிங்கே இல்லை. யாரும் அவர்கிட்ட க்ளோஸ் ஆகலை, யாரும் அவரை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணலை. கொஞ்சம் கொஞ்சமாக செபாஸ்டியன் பேசக்கூட நிறுத்திட்டாரு. சைலன்ஸ் தான் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆனால் இதுதான் அவரோட பிக்கஸ்ட் பெயின் இல்லை. ரியல் நைட்மேயர் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஒரு நாள் செபாஸ்டியனோட லைஃப் கம்ப்ளீட்லி மாறிடுச்சு. அவர் கேப்சர்ட். டிராவலிங் சர்க்கஸ்க்கு கொண்டு போயிட்டாங்க. அங்கே பகல் நேரத்தில் சில்ட்ரன் வந்து கியூட் ஷீப்னு டச் பண்ணுவாங்க, ஃபோட்டோ எடுக்காங்க, லாஃப் பண்ணுவாங்க. பட் நைட் ஆன உடனே எல்லாமே மாறிடும். கியூட் அனிமல் இல்லை, என்டர்டெயின்மெண்ட். ஃபைட் பண்ண ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, ரிங்குள்ள விடுவாங்க. வின் பண்ண சர்வைவ், லூஸ் பண்ண பனிஷ்மெண்ட். டெய்லி ஃபியர், டெய்லி பெயின், டெய்லி பிளட். அந்த சர்க்கஸ் செபாஸ்டியனோட பாடியை மட்டும் இல்லை, மைண்டையும் உடைச்சிருச்சு. அப்போவே அவர் ஒரு இன்னசென்ட் லேம்பை இருந்து சர்வைவ் பண்ண கற்றுக்கிட்ட வாரியராக மாறிட்டாரு. சில பேர் ஸ்ட்ராங்காக போகிறக்கல ப்ரோ, லைஃப் தான் அவங்கள ஸ்ட்ராங்காக மாற்றிடும். செபாஸ்டியனும் அப்படிதான். செபாஸ்டியனோட லைஃப் அந்த சர்க்கஸில் தான் முடிஞ்சிடும்னு அவரும் நினைச்சிருப்பாரு. ஆனால் லைஃப்க்கு வேறா பிளான் இருந்துச்சு. ஒரு நாள் அந்த சர்க்கஸ்க்கு ஒருத்தர் வந்தார், ஜார்ஜ் ஹார்டி. அவர் ஒரு நார்மல் ஷெப்பர்ட் இல்லை, ஷீப்னா ப்ராஃபிட்னு பார்க்குற ஆளும் இல்லை, ஒவ்வொரு ஷீப்பையும் ஃபேமிலி மாதிரி பார்க்குற மனுஷன். ஜார்ஜோட கண்ணு செபாஸ்டியன் மேலே விழுந்துச்சு. பசங்க சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ஜார்ஜுக்கு செபாஸ்டியனோட கண்ணுல ஒரு பயம் தெரிஞ்சிச்சு. இந்த ஷீப் ரொம்ப கஷ்டம் பார்த்துருக்கு அவர் புரிஞ்சுக்கிட்டார். கொஞ்ச நாள் கழிச்சு ஜார்ஜ் செபாஸ்டியனை சர்க்கஸ்ல இருந்து ரெஸ்கியூ பண்ணார். அந்த நாள் செபாஸ்டியனுக்கு செகண்ட் பர்த். முதல் முறையா அவர் ஃப்ரீடம்னா என்னன்னு ஃபீல் பண்ணார். முதல் முறையா ஃபைட் பண்ண தேவையில்லை. முதல் முறையாக யாராவது அவரை ஹார்ட் பண்ணாம ஃபுட் கொடுத்தாங்க. முதல் முறையாக சேஃபா தூங்கினார். ஜார்ஜுக்கு செபாஸ்டியன் ஒரு அனிமல் இல்லை, ஃபேமிலி. ஆனா ட்ராமா அவ்வளோ சீக்கிரம் போகுமே. பாடி வூன்ஸ் ஹீல் ஆகிடும், ஆனா மைண்ட் வூன்ஸ் வருஷம் ஆனனும் ஹீல் ஆகாது. சர்க்கஸ் மெமரிஸ் டெய்லி செபாஸ்டியன் மைண்ட்ல வந்துட்டே இருக்கும். அதனால டென்புரூக் ஃபார்ம் வந்தப்புறம் கூட மற்ற ஷீப் மாதிரி அவர் என்ஜாய் பண்ணல. கேம்ஸ் இல்ல, ஃபன் இல்ல, காமெடி இல்ல, ஆல்வேஸ் தனியா, ஆல்வேஸ் அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பார். செபாஸ்டியனுக்கு சர்க்கஸ் ஒரு லெசன் காத்து கொடுத்துச்சு. ட்ரஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அப்சர்வ் பண்ணு. அதனால தான் மூவில நடக்கிற ஒவ்வொரு சின்ன டீட்டெயிலும் முதல்ல நோட்டீஸ் பண்றது செபாஸ்டியன். மத ஷீப் இமோஷன்ல திங்க் பண்ணுவாங்க, செபாஸ்டியன் லாஜிக்ல திங்க் பண்ணுவாரு. மத ஷீப் ஹோப் பார்ப்பாங்க, செபாஸ்டியன் ரியாலிட்டி பார்ப்பாரு. அவருக்கு ஹியூமன்ஸ் படி நாலேஜ் இருக்கு, டெத் படி நாலேஜ் இருக்கு, வயலன்ஸ் படி நாலேஜ் இருக்கு. பிகாஸ் அவர் எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு. அதனால தான் மூவில மிஸ்ட்ரி சால்வ் பண்ண செபாஸ்டியனோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியமா இருக்கு. சம்டைம்ஸ் பெயின் இட் செல்ஃப் பிகம்ஸ் த கிரேட்டஸ்ட் டீச்சர். செபாஸ்டியனுக்கு ஸ்கூல் இல்லை, காலேஜ் இல்லை, லைஃப் தான் டீச்சர். டென்புரூக் ஃபார்ம் அது செபாஸ்டியனுக்கு ஒரு வீடு மட்டும் இல்லை, அது அவரோட செகண்ட் லைஃப். அந்த செகண்ட் லைஃபை கொடுத்தது ஜார்ஜ் ஹார்டி. ஜார்ஜ் இருந்த வரைக்கும் செபாஸ்டியனுக்கு பயம் இல்லை. பாஸ்ட் இருந்தாலும் ஃபியூச்சர் இருக்குன்னு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் எல்லாமே மாறிடுச்சு. ஜார்ஜ் ஹார்டி மர்டர் பண்ணப்பட்டாரு. அந்த நியூஸ் கேட்ட உடனே மற்ற ஷீப்பு எல்லாரும் ஷாக். யாரும் என்ன நடக்குதுன்னு புரியல. ஆனா செபாஸ்டியனுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை. டெத்னா என்ன, லாஸ்னா என்ன அவர் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு. அதனால அவர்
அவர் அழுற மாதிரி ரியாக்ட் பண்ணல. சைலண்டா ஜார்ஜ் பாடி இருந்த இடத்தையே பார்த்துட்டு நின்னாரு. ஆனா அந்த சைலன்ஸ்க்கு பின்னாடி ரொம்ப பெரிய பெயின் இருந்துச்சு. செபாஸ்டியன் மனசுக்குள்ள ஒரு தாட், என்ன சேவ் பண்ணின ஒரு மனுஷன் இப்போ இல்ல, சர்க்கஸ்ல இருந்து ரெஸ்கியூ பண்ணின மனுஷன், லைஃப் கொடுத்த மனுஷன், ஃபேமிலி கொடுத்த மனுஷன், அவரையே யாரோ கொன்னுட்டாங்க. அந்த நிமிஷத்துல செபாஸ்டியன் ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. ஜார்ஜுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும், போலீஸ் வரட்டும், ஹியூமன்ஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணட்டும், ஆனா நானும் உண்மையா கண்டுபிடிப்பேன். பிகாஸ் ஜார்ஜ் எனக்கு ஓனர் இல்ல, அவர் என் அப்பா மாதிரி. அந்த நாள் தான் செபாஸ்டியன் ஒரு நார்மல் ஷீப் இருந்து டிடெக்டிவ் செபாஸ்டியனா மாறினார். சர்க்கஸ் அவருக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்துச்சு, பெயின் அவருக்கு பேஷன்ஸ் கொடுத்துச்சு, லோன்லினஸ் அவருக்கு அப்சர்வேஷன் கொடுத்துச்சு, ஜார்ஜ் அவருக்கு பர்பஸ் கொடுத்தார். மூவி ஃபுல்ல செபாஸ்டியன் ஒவ்வொரு க்ளூவையும் அப்சர்வ் பண்றது, ஒவ்வொரு கேரக்டரையும் டவுட் பண்றது, எமோஷனுக்கு பதிலா எவிடன்ஸை ஃபாலோ பண்றது, இதெல்லாம் அவர் பேண்ட் ஜீனியஸ்னு இல்ல, லைஃப் அவரை அப்படி உருவாக்கிடுச்சு. செபாஸ்டியனோட ஸ்டோரி ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரி மட்டும் இல்ல, அது டிராமால இருந்து சர்வைவ் பண்ண ஒருத்தனோட ஸ்டோரி. அன்பு கிடைச்சப்போ அதை லூஸ் பண்ணின ஸ்டோரி, பெயினை ஸ்ட்ரென்த்தா மாத்தின ஸ்டோரி. அதனாலதான் மூவி முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நம்ம எல்லாரும் லிலியாவை விட செபாஸ்டியனா தான் மறக்க முடியல. பிகாஸ் ஹீரோஸ் ஆர் நாட் ஆல்வேஸ் த லவுடஸ்ட். சம்டைம்ஸ் the strongest hero is the one who silently carries the deepest scars. That's Sebastian. வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. உங்க ஃபேவரட் ஷீப் டிடெக்டிவ்ஸ் கேரக்டர் யாருன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. This is your comic Tamiran. Bye.